அன்னை தமிழுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று சிந்தனைக்குரியது எது என்று சொன்னால், தீதும் நன்றும் பிறதரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன என்று சங்க இலக்கியத்திலே புறநானூற்றிலே கணியன் பூங்குன்றன் என்ற கவிஞன் சொன்ன தொடரை பற்றி ஒரு சிந்தனை. ஒரு மனிதன் தன் வாழ்கின்ற வாழ்க்கையில் அவன் செய்கின்ற செயலின் அடிப்படையிலே அவனுக்கு நன்மை தீமை உண்டாகும். அதன் பார்ப்பாட்டை இன்பமும் துன்பமும் விளையும் என்பது இந்த தொடரினுடைய விளக்கம். ஒருவன் செய்கின்ற செயலின் காரணமாகவே அவனுக்கு அனைத்தும் அமையும் என்பதுதான் கர்மாவின் விதி என்று சொல்வார்கள். எனவேதான் சங்க இலக்கியங்களிலே நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்யாது ஓம்புமின், உன்னால் நன்மை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, பிற உயிர்களுக்கு தீமை செய்யாதீர்கள் என்று சொல்லுவதுதான் அந்த தொடருடைய விளக்கம். எனவே ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற செயலின் அடிப்படையிலே அவனுடைய வாழ்க்கை அமையும் என்பதுதான் கர்மாவின் விதியாக நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு ஊரிலே ஒரு பண்ணையார், அவர் தன் தோட்டத்திலே பூசணி செடிகளை போட்டு பூசணிக்காய்களை உருவாக்கினார். செடிகள் வயல் முழுவதும் பரவி கிடந்தது. ஆங்காங்கே பூசணிக்காய் மலர்ந்து கிடந்தது. அதை தினமும் சென்று தான் கவனித்து வருகின்ற பொழுது, போகின்ற வழியிலே ஒரு ஏழை குடிசை, அந்த குடிசையிலே வாழ்கின்ற குடியானவனுடைய தோட்டத்தில் ஒரு பூசணி செடி, அதிலேயும் காய்கள் 5-6 இருந்தது. தன் தோட்டத்தில் உள்ள பூசணிக்காயை விட இந்த குடியானவனுடைய தோட்டத்தில் உள்ள பூசணிக்காய் நன்றாக இருந்தது. இது இவர் கண்களை உறுத்தியது. நம்முடைய பூசணிக்காயை விட அந்த குடியானவனுடைய பூசணிக்காய் பார்ப்பதற்கு நேர்த்தியாகவும் பசுமையாகவும் காணப்படுகிறது. இதை உண்டால் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் எழுந்தது. அதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் அதன் மீது ஆசை அதிகம் ஆக ஆக எப்படியாவது திருடி கொண்டு சென்று விட வேண்டும் என்ற முடிவோடு பிரம்மமூர்த்த வேளையிலே அந்த குடியானவனுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பூசணிக்காய் ஒன்றை அறுத்து தன் தலையிலே சுமந்து கொண்டு வருகிறார். இதை பக்கத்து தோட்டத்துக்காரன் பார்த்து விடுகின்றார். மறுநாள் காலையில் எழுந்தவுடன் குடியானவன் தன் தோட்டத்தில் இருந்த பூசணிக்காய் காணவில்லை என்று சொல்லி புலம்புகின்றான். ஆனால் பக்கத்து தோட்டத்துக்காரன் இதுமாரி பண்ணையார் வந்து இந்த பூசணிக்காயை பறித்து சென்றதாக கூறுகிறான். அடடா, ஒரு பெரிய பண்ணையார் தன் தோட்டத்தில் ஆயிரக்கணக்கில் பூசணிக்காய் இருந்தாலும் கூட நம்முடைய பூசணிக்காயை திருடிவிட்டு சென்றாரே என்று நினைத்து கவலைப்பட்டு அவரை அவமானப்படுத்தக்கூடாது என்பதற்காக அதை அப்படியே விட்டுவிட்டார். ஆனால் இந்த தீய செய்தி ஊர் முழுவதும் பரவிவிட்டது. எப்போதும் நல்ல செய்தியை விட கெட்ட செய்திகள் யாருக்கும் தெரியாது என்று நினைப்பார்கள். அது உலகம் முழுவதற்கும் தெரிந்துவிடும் என்பதுதான் உண்மை. ஊர் முழுவதும் பண்ணையார் இது போல குடியானவன் வீட்டில் இருந்த பூசணிக்காயை திருடிவிட்டான் என்ற செய்தி போய்விட்டது. யாராவது பண்ணையாருடைய வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்பார்களே, ஆனால் இந்த பூசணிக்காய் திருடிய பண்ணையார் வீடா 4வது தெருவிலே இருக்கிறது, இந்த பூசணிக்காய் திருடிய பண்ணையார் வீடா 4வது தெருவிலே இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. காலப்போக்கிலே பூசணிக்காய் திருடிய பண்ணையார் என்ற பட்ட பெயரும் நிலையானது. இதை அனுதினமும் உணர்ந்து கொண்டிருந்த அந்த பண்ணையாருக்கு மிகவும் கவலை வந்துவிட்டது. நம்மளை பூசணிக்காய் திருடிய பண்ணையார் என்ற பட்டப்பெயர் வைக்கும் அளவிற்கு நம்ம செயல் இழிவாகிவிட்டது என்று சொல்லி வருத்தமுற்று இருந்தார். திடீரென அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்தார். அந்த துறவிடம் சென்று இந்த பண்ணையார் தன்னுடைய நிலைமையை சொல்லி அழுது புலம்பினார். உடனே துறவி, கவலைப்படாத மகனே, நீ தினமும் ஏழை பாழைகளுக்கு 50 பேருக்கு சோறு போடு, உன்னை வாழ்த்துவார்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஏன்னா இவரும் பண்ணையாரும் அந்த துறவியினுடைய வாக்குப்படி தினமும் 50-60 பேர்களுக்கு சோறு போட்டு கொண்டிருந்தார். அன்னதானம் செய்தார். ஊர் மக்கள் எல்லாம் வந்து உண்டு போனார்கள். வெளியூரிலிருந்து வருகின்றவர்களும் உண்ணார்கள். அப்படி வருகின்ற பொழுது பூசணிக்காய் திருடிய பண்ணையார் வீடு என்ற சொல் மறைந்து அன்னதானம் செய்கின்ற பண்ணையார் வீடு எங்கே இருக்கிறது, சோறு போடுகின்ற பண்ணையார் வீடு எங்கே இருக்கிறது என்று மக்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டது. காலப்போக்கிலே பூசணிக்காய் திருடிய பண்ணையார் என்ற பட்டப்பெயர் நீங்கி சோறு போடுகின்ற பண்ணையார் வீடு எது, அன்னதானம் செய்கின்ற பண்ணையார் வீடு எது என்ற பெயர் நிலையானது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், அந்த பண்ணையார் செய்த இழி செயல் நீங்க சோறு அன்னதானம் செய்து அந்த பெயரை நீக்கினார் என்பது உண்மையாகிறது. அப்போ தீய செயலை நீக்க நல்ல செயலை செய்ய வேண்டும் என்பது அதனுடைய உட்பொருள். எனவே வாழ்கின்ற பொழுது நம்முடைய கர்மாவிலே அந்த தீமையை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், தீமை செயலை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மையை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதுதான் நீதி.
நன்மையை அதிகமாக செய்ய 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 நம்முடைய கர்மாக்கள் ஆகிய தீவினைகள் அழிந்து நம்மை நல்ல நிலைக்கு உயர்த்தும் என்பதை நாம் உணர வேண்டும். இதைத்தான் பூசணிக்காய் சோத்தில் மறைத்தான் என்ற பழமொழி உணர்த்தும் உண்மை என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.